உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. அன்பர்களின் மனதில் எழும் ஐயங்களுக்கு விளக்கமளிக்க பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. டவுட்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி அம்மா கிட்டக்க கிளியர் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான துரிய தவத்தினை நமக்கு வழிநடத்திய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை வாழ்ச்சி மகிழ்வோம். பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழி அளித்து வரும், அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமது இந்த கூட்டுத்தவத்தில் கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் தயக்கமின்றி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டமர்வோம். ஒரு நிமிடங்கள் காத்திருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. அன்மீட்டு கொடுத்துருக்கு. வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. உங்க இதுல அன்மியூட் பண்ணிக்கோங்க. ராஜலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்கம்மா. பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா, நான் அருள்நிதியர் பயிற்சி முடிச்சிருக்கேங்கம்மா. சரிங்கம்மா. மன்றத்துக்கு இப்ப சர்வீஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். பட் ரெகுலரா போக முடியல. ஒரு 3 டேஸ் போக முடியுதுங்கம்மா. பட் ஆன்லைன்ல ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கும் யாரை கான்டாக்ட் பண்ணணுங்கம்மா? நீங்க என்ன பண்றாங்கம்மா?
நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோங்கம்மா. பக்கத்துல வெள்ளக்கிணறு மன்றத்துக்கு போயிட்டு இருக்கேங்கம்மா. வெள்ளக்கிணறு மன்றம். ஓகேம்மா, ஓகேம்மா. சரிங்கம்மா. ம். நான் வந்து ஆ, இது இந்த இந்த இது எதுல வந்தது உங்களுக்கு? இந்த Zoom, Facebookல பாத்தீங்களா? இந்த இந்த Zoom நான் ஆன்லைன்ல தாங்கம்மா ஃபவுண்டேஷன் அகத்தாய்வெல்லாம் முடிச்சேங்கம்மா. அப்ப வந்து ஓ! எனக்கு சூப்பர். கொடுத்ததுதாங்கம்மா. ஆன்லைன்ல முடிச்சிருந்தீங்கன்னா, என் நம்பர், கோதியம்மா நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பட் என்ன பண்றேன்? மொபைல் இல்லாதனால எல்லா சரிங்கம்மா, நம்பரும் என் போயிடுச்சுன்னு நம்பர் நான் நினைக்கிறேன். பரவாயில்லம்மா. அதனால பரவாயில்லைங்கம்மா. என் நம்பர் நான் சாட்ல போடுறேன். நம்ம ஆ, அப்புறம் பேசுவோம். சரியா? கண்டிப்பாங்க. சேவ் சரிங்கம்மா, பண்ணி சரிங்கம்மா. வச்சுக்கோங்க. ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்த்துக்கள்ம்மா. வாழ்க வளமுடன். நம்பர் போட்டிருக்கேன். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா எனக்கு நாளைக்கு மேல கால் பண்ணுங்கம்மா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். சந்தியாம்மா, நீங்க பேசலாம். உங்களை அன்மியூட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன் சந்தியாம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, ஆ, சொல்லுங்கம்மா. அம்மா நான் இப்பதான் பிரம்ம ஞானம் முடிச்சுட்டு வந்தேங்கம்மா. இப்போ ம். தவம் டெய்லி ரெகுலரா பண்றேன். இந்த ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆன்லைன்ல இப்படி பண்றது. எனக்கு இப்போ சரிங்கம்மா. தவம் பண்ணும்போது ஆ, ஆர்கினி சக்கரமாகட்டும் எந்த சக்கரத்துலயும் கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபீல் பண்ண முடியுது. நம்மளோட உயிராற்றலை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா சரிங்கம்மா. அந்த நேரத்துல நிறைய எண்ணங்கள் நமக்கு எப்பயோ ம், நடந்த எண்ணங்கள் ஏதோ ஏதோ ம். அந்த ஒரு மூவி மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடுது. இது எப்பமா குறையும் நமக்கு? ஓகே, முழு ஓகே. கவனங்கள் ஒண்ணும் இல்லம்மா. எண்ணங்களை மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு டவுட்டா கேக்குறேன். சரிங்கம்மா. தவத்துக்கு முன்னாடி நாடி சுத்தி நல்லா பண்றீங்களா? பண்றேங்கம்மா. சரிங்கம்மா. எண்ணங்கள் தவத்தின் பொழுது எண்ணங்கள் குறுக்கெடுப்பது வந்து இயல்புமா. அது ம். பாட்டுக்கு வரட்டும். நீங்க எண்ணங்கள கவனிக்காதீங்க. எண்ணங்கள விட்டுடுங்க. சரிங்களா? திரும்பவும் ஆ, தவத்துல வந்து உட்காந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஓகேங்கம்மா. ஆ மனம் வந்து புருவ மத்தியில அமரணும்னா, புருவ மத்தியில வரும்போது அந்த எண்ணங்கள் வரும். ஏதோ வரும். ம். முடிஞ்சது 4, 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குமோ எல்லாமே கலந்து வருங்கம்மா. ஏன்னா நம்ம அவ்ளோ ஆமாங்க. வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாம் ஒண்ணு ஒண்ணா எழும்பி மேல வரும். பரவால்ல. அது பாட்டுக்கு வரட்டும். அது பாட்டுக்கு போகட்டும். சரிங்களா? ம். அந்த எண்ணத்த ம். அசை போடாம எண்ணத்த தவிர்த்துட்டு திரும்பவும் நீங்க வந்து அந்த புருவ மத்தியில அதுல நீங்க தவம் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. சரிங்களா? ம். ஓகேம்மா. அம்மா அதுக்கு முன்னாடி கோயில் நாடி சுத்தி நல்லா பண்ணுங்க. நாடி சுத்தியில வலதுபுறமா இழுத்து இடதுபுறமா விடணும். அடுத்து இடதுபுறமா மூச்சு இழுத்து வலதுபுறமா விடணும். இல்ல, இல்ல, இதானேங்கம்மா? இல்ல, இல்ல. நீங்க மாத்தி சொல்றீங்க. இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகாமுத்திரை. வலது ம். துவாரத்த மூடிட்டு இடப்புறத்துல இருந்து இழுக்கணும். இடது நாசி வழியாக ஃபர்ஸ்ட் மூச்ச உள்ளிழுத்து, வலது நாசி ஓகே. வழியாக மூச்சை வெளியிடணும். திரும்ப ஓகே. வலது நாசி வழியாக மூச்சை உள்ளிழுத்து, இடது நாசி ம். வழியாக மூச்சை வெளியிடணும். இது ஒரு ஓகே. சுத்து. ம். சரிங்க. அம்மா அப்புறம் சரிங்களா? இன்னொரு டவுட்மா. ஆ, ஆ கோயில்ல தவம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதாங்கம்மா? தாராளமா செய்யலாங்கம்மா. மனம் சாந்தியில இருக்கிறது இன்னும் சிறப்புமா. சாந்தி தவம் பண்றது சிறப்பு. ஆமா, ஆமாமா. ஓகே. ஆமா. ஏன்னா அது எனர்ஜி பேங்க் அது. ஆல்ரெடி ரிசீவ் ம். பண்ணுவீங்க. மனத அப்படியே சாந்தியில வச்சுட்டு இருந்தீங்கன்னா, நல்லா வந்து அந்த தவ ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு உடல் ஆற்றலாக மாறும். ஓகேங்கம்மா. அம்மா சரிங்களா? அப்புறம் வந்து நான் பிரம்மஞானம் கிளாஸ் போனப்ப, அங்க வந்து இப்ப எங்கெங்க மன்றம் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆப்லயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பத்தி சொன்னாங்க. அந்த ஆப் ம். பத்தி நான் அந்த டைம்ல நோட் பண்ணல. ஸோ அது என்ன ஆப்? சரி. எப்படி உள்ள லாகின் பண்றது? ஓகேம்மா. குண்டலினி யோகா டாட் ம். edu டாட் in. சரிங்களா? ஓகேங்கம்மா. ம். குண்டலினி யோகா டாட் edu டாட் in. நான் சாட்ல போதியம்மாவே யாரையாவது நான் போட சொல்றேன். வில்லி அம்மா, மஞ்சுபாய் சரிங்க. அம்மா யாராவது ஒருத்தர் போடுங்க சாட்ல எவ்ரி ஒன்ல. ம். நம்மளுடைய வெப்சைட் குண்டலினி யோகா டாட் edu டாட் in. அது இல்லைன்னா நம்மளுடைய ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கை யோகா அப்படின்னு இருக்கு. ஓகேங்கம்மா. சரிங்களா? ஆ. ஸ்கை ஆ. யோகா. அது ம். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்கம்மா. ஆ. அது நீங்க வந்து ஓ இது பண்ணிக்கோங்க. நீங்க அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதுல நீங்க இந்த ஆப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓ ப்ரோகிராம்ஸ் எல்லாம் வந்துடும். வெப்சைட் போய் பாருங்க. நம்மளுடைய வெப்சைட் ம். குண்டலினி யோகா டாட் edu டாட் in. அந்த வெப்சைட்டும் போய் போனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு அது உள்ள எல்லாமே இருக்கு. போய் பாருங்க. சரிங்களா? சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. அதுல மன்றம் எங்க இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்கம்மா. அந்த வெப்சைட் கீழ போனீங்கன்னா, கான்டாக்ட் அஸ் அப்படின்னு போட்டு நம்ம மன்றத்தோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அத டச் பண்ணீங்கன்னா, அது உள்ள கொண்டு ஓகே. போகும். அதுல நீங்க பின்கோடு போட்டாலே போதும். உங்களுக்கு நியர்பை சென்டர்ஸ் காட்டணும். ஓகேங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா இப்ப நான் அடுத்து அருள்நிதி பண்ணலான்னு இருக்கேன்.
அங்க எப்படி இருக்குமா அருள்நிதி? அருள்நிதி பயிற்சி நீங்க ஆர்டிஆர்லயே புக் பண்ணிக்கலாம். நீங்க அங்க ஒரு மன்றம் நீங்க தீட்சை வாங்க ஒரு இடம் போயிருப்பீங்கல்ல, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா ஆன்லைன் பண்ணா கூட. ஆமாங்கம்மா. ம். அந்த மன்றத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்கம்மா. சரிங்க. த்ரூ நன்றிங்கம்மா. சென்டர்ஸ் வந்துருங்க. நன்றி நன்றி. சரி. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா உங்களை அன்மியூட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன் ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் பேசலாங்கம்மா. சரிங்கம்மா. ப்ராப்பரா எக்ஸசைஸ் எத்தனை மணிக்கு செய்யணுமா? டைமிங் இருக்குங்களா? காலை வேளையில செய்வது சிறப்புங்கம்மா. இல்ல காலையில எத்தனை மணிக்குன்னு டைம் இருக்காங்கம்மா? எனி டைம் பண்ணலாமா, எம்டி ஸ்டமக்கா இருக்கணும் அவ்வளவுதான். சரி சரிங்கம்மா. இல்ல 7 மணிக்கு பண்ணலாமான்னு கேக்குறாங்க. தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். எம்டி ஸ்டமக் இருக்கணும் அவ்வளவுதான். தாராளமா பண்ணலாங்கம்மா. சரிங்கம்மா. இந்த எக்ஸசைஸ் நம்ம கரெக்டா பண்றோம்ன்றதுக்கு என்ன இது இருக்குமா? நீங்க ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டீங்களா? ஆன்லைன்ல ஏற்கனவே எடுத்திருக்கோம்மா. மன்றத்துக்கு போய் தீட்சை வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இந்த பொறுப்பாசிரியர் தான்மா நாங்க கேக்குறாங்க. நாங்க இது எக்ஸசைஸ் கரெக்டா பண்றோங்கிறது எப்படி நாங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டோம்மா. இல்லம்மா ஆன்லைன்ல அவங்க கேக்குறாங்களா? உடல் மனதளவிலும் மாற்றம் வர ஆரம்பிக்குமா? உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றம் வர ஆரம்பிக்கும். உடம்பும் மனசும் லேசா இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது இஷ்யூ இருந்தா கூட அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். எப்போதும் ஹோல் டே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. எதையும் நம்ம எதிர்பார்த்து பண்ண வேண்டாம். செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைந்து இல்லையா? சரி சரிங்கம்மா. அதான் கேக்குறாங்க, அதுக்கு கரெக்டா பதில் சொல்ல வரல, அதுக்காக தான். ஆமா, அந்த மாற்றம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர ஆரம்பிக்கும். சரி சரிங்கம்மா. ஓகே. சூப்பரம்மா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது யாரு பேச வரீங்க? வாழ்க வளமுடன். வேற யாராவது கேள்வி இருக்கா? தினேஷ்குமார் ஐயா உங்களை அன்மியூட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன் தினேஷ்குமார் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. இப்ப நம்ம தினமும் இந்த உடற்பயிற்சி பண்றதே நம்மளுக்கு போதுமானதா, இல்ல அது தவிர வேற வாக்கிங் இந்த மாதிரி இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? ஒரு வாக்கிங் போற ஹேபிட் இருந்தா தாராளமா கண்டினியூ பண்ணலாங்கயா. ஆனா நமது உடற்பயிற்சிகள் முடிச்சிருங்க அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம உடற்பயிற்சி காயக்கல்பம் எல்லாமே பாத்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உடல் உறுப்புகளும் இயக்கம் பெறும் வகையில நமக்கு ரொம்ப எளிமையா இல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சியா சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க மொத்தமா முழுமையான உடற்பயிற்சிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. அது தவிர உங்களுக்கு என்ன பழக்கத்துல இருக்கும் நீங்க தாராளமா செய்யலாம். இது மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம். நன்றி. அடுத்தது வேற யாராவது பேசணுமா? வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு வாரமும் நம்மளுடைய சாமிஜி கொடுத்த பொக்கிஷமான இந்த மன வளர்க்கலை யோக பயிற்சிகளோட நுவான்சஸ் பார்த்துட்டு வரும். உடற்பயிற்சிகள் பார்த்துக்கிட்டு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா தவம் பத்தினும் பார்த்துக்கிட்டு வரும். தவத்தில் உள்ள நுணுக்கங்கள், அதுல இன்னும் ஆழ்ந்து செய்யறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னும் வருங்காலங்கள்ல அகத்தாய்வு பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு சீரீஸ் மாதிரி சாட்டர்டேஸ்ல டியூன்டே செஷன் தவிர நேரம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல உடற்பயிற்சியில இது வரைக்கும் நாம ஒரு அசைவுக்கும் விளக்கங்கள், பலன்கள், நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் தசநாள் மூச்சு பயிற்சி முதல் 2 நிலை வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அன்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்முத்திரை ஆதிமுத்திரை வச்சுட்டு நம்ம பண்றோம் இல்லையா, அது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதனை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு 7:13 ஆகுது. எவ்வளவு நேரம் டைம் இருக்கோ அது வரைக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது மற்றொரு வாய்ப்பு வரும்போது நம்ம முடிஞ்சது ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு திரும்பி அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். ரைட். நம்மளோட தசைநாள் மூச்சு பயிற்சிகள் அதோட மேலோட்டமான பொதுவான பலன்களா நம்ம பார்க்கும்பொழுது
தொப்புள்ள கை வச்சு பண்றோம், காதுகளை மூடி செய்யறோம். இதெல்லாம் பண்ணும்போது சுவாசத்தை கவனிச்சு செய்யும் பொழுது மூச்சோட அந்த வேகம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கிறது. கைகளால காதுகளை மூடி செய்யும் போது சரி, இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு நிலையிலுமே பாத்தீங்கன்னா நுரையீரலோட முன்புறம், பின்புறம், மேல்புறம், கீழ்ப்புறம்னு எல்லா பாகங்களுக்கும் முழுவதுமா இந்த நுரையீரல் விரியுது. இதனால நுரையீரலின் இயக்கம் ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிக்கிறது. நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான பிராணவாயுவை இழுத்து உடலுக்கு இந்த நுரையீரல் பயிற்சி மூலம் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதனால பாத்தீங்கன்னா மூச்சு திணறல், கீழ்வாதம், மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடிக்கிறது, மூக்கு அடைப்பு தொல்லைகள் முதல இதெல்லாம் நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான பலன்கள் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு ஒரு நிலையிலையும் நம்ம பலன்கள் பார்க்க இருக்கோம். இத பாத்தீங்கன்னா 3, 4, 5, அதாவது வலது கையால தொப்புளை முடிக்கிறோம், இடது காது கிட்ட கையை வச்சு ஒரு மார்பு பகுதியில ஒட்டின மாதிரி கையை வச்சுட்டு ஒரு 5 மூச்சை இழுக்கிறோம், மெதுவா மூச்சை விடுறோம். அந்த மூச்சோட லென்த் எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 செகண்டுக்கு மூச்சு இழுத்து 4 செகண்டுக்கு வெளியில விடணுங்கிறாங்க. இது பொதுவா பண்றது. நம்ம கவுண்ட் ஞாபகம் வச்சுக்க முடியாது. மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை வெளியிடணும். சரிங்களா? இது பண்ணும்போது இந்த வலது கை, இடது கை ரெண்டும் நம்ம தொப்புளை பிடிக்கிறோம் இல்லையா? தொப்புளை பிடிச்சு பண்ணும்போது இந்த தொப்புள் பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு உடல்ல. நேவல் பாயிண்ட் சொல்லுவாங்க. அது அந்த டச் பண்ணி அடுத்து கொடுத்து பண்ணும்போது நாம் உண்ணும் உணவு சப்த தாதுக்களா மாற்றக்கூடிய இடம் அது. அந்த தொப்புள் பகுதி நாம் உண்ணும் உணவை சப்த தாதுக்கள், நம்ம காய்கறி பத்தி எல்லாரும் பார்த்திருப்போம், இந்த சப்த தாதுக்களாக மாற்றக்கூடிய இடம்தான் அந்த தொப்புள் பகுதி. சக்கராஸ்ல பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் அதற்கான இடம் நெருப்பு மையம். மணிப்பூரகம் நெருப்பு மையம். சோ அந்த தொப்புளை தொட்டு அந்த உள்ளங்கையால மூடி அதை தொட்டு நம்ம பண்ணும்பொழுது உடல் சூடு குறையிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இடது காது, வலது காது, இந்த ரிஸ்ட் அதெல்லாம் நம்ம அதாவது வலது கையால தொப்புளை முடிக்கிறோம், இடது கையால மார்பை அணைத்தபடி அந்த தொட்டபடி நம்ம காது கிட்ட வச்சுக்கிறோம். திரும்பி 4 மூச்சு 5 மூச்சு இழுத்து விட்டப்புறம் இடது கையால தொப்புளை முடிக்கிறோம், வலது கையால நம்ம இடது காது தொட்டபடி அந்த மார்போடு ஒட்டியபடி மூச்சு இழுத்து விடுறோம். திரும்ப இடது கை உள்ள கொடுத்து வலது கை மேல வச்சு மூச்சு இழுத்து விடுறோம். சோ இதெல்லாம் பண்ணும்போது நுரையீரலுக்கு மட்டும் பயிற்சி இல்லது, இதயத்தையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறாங்க. வலது நுரையீரல், இடது நுரையீரல் இது எல்லாமே நல்ல இயக்கத்துக்கு வருது. இதயத்துக்கு ஒரு கவசம் போல அந்த இதயத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். அந்த இயக்கம் பம்பிங் எல்லாம் நல்லா சீராக இருக்குங்கிறாங்க. இடது கைகள் இந்த 2 காதுல வச்சு பண்ணும்போது இரு நுரையீரலுக்குமே அழுத்தம் கிடைக்கிறது அப்படின்னா 2 நுரையீரல் தெரியும் இல்லையா? ஒண்ணு சின்னதா, ஒண்ணு பெருசா. இடது பக்க நுரையீரல் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதாவது இதயத்துக்கு இடம் கொடுத்து அந்த இறைவனோட படைப்பு பாருங்க, எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க இந்த உடலை. அதை பத்திரப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை கெடுக்கிறதுக்கு, அதுக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இது கடவுளோட சொத்து இந்த உடம்பு. அப்ப அந்த இடது நுரையீரல் இதயத்துக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் சின்னதாவும், வலது நுரையீரல் கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். 2 நுரையீரல். அது ரெண்டுமே நல்ல அழுத்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ளங்கையல். நெக்ஸ்ட் அடுத்த பயிற்சிக்கு போறோம். நிலை 6ல உள்ளங்கை காத பொத்திண்டு நம்ம பின்னாடி காத அந்த 5 விரலையும், அதாவது உள்ளங்கை காதை பத்தி பின்னாடி கைகளை சேர்க்கும் போது சேர்த்த மாதிரி நம்ம வச்சுட்டு பண்ணணும். அது பண்ணும் பொழுது அங்க இருக்கிற வர்ம புள்ளிகள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நுரையீரல் பயிற்சி நுரையீரலுக்கான மட்டுமான பயிற்சி தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த தசைநார் மூச்சு பயிற்சியே பாத்தீங்கன்னா நுரையீரல், ஒரு நிமிஷம், நுரையீரல் இதயம் மட்டும் இல்ல,
பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட நல்ல தீர்வு கிடைக்குதுங்கிறாங்க. கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓவரி இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் கூட இது சரியாகிறது. அது மாதிரி ஆண்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாம சிலருக்கு வந்து விந்து வெளியேறும், அதெல்லாம் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இரு கண்களையும் பொத்திய நிலையில் நம்ம வந்து கடைசியா பண்றது, இரு கண்களையும் மூடின, அதாவது கைகளை குவித்து கண்களை மூடின மாதிரி நம்ம செய்யறோம். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்கள் கண்கள் வந்து ஆஹ் அந்த மென் தசைகள் 8 பக்கமும் பாத்தீங்கன்னா மென் தசைகள் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 4000 நரம்புகள் கண்கள் இயக்கத்துக்கு, அந்த பார்வை திறனுக்கு வேலை செய்த ஒரு கன்ஜஸ்டட் மெக்கானிசம்ங்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம கண் பயிற்சி பலன்கள்ல பார்ப்போம். சோ அந்த கண்களை பொத்திய நிலையில நம்ம செய்யும்போது கண்ணுக்கு ஆற்றல் கூடுறது. ஏன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா கைகள் நம்மளுடைய காந்த ஆற்றல் கைகள் இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த கைகள் போட்டு புஷஸ் முத்திரை போட்டு நம்ம தவம் பண்றதுக்கான காரணமே அந்த உயிர் சக்தி, அதாவது அந்த ஆற்றல் எனர்ஜி வந்து உடலுக்குள்ளேயே சுழன்று ஓடும். இப்ப எனர்ஜி வந்து அது கன்சர்விங் எனர்ஜியை சேவ் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க இல்லையா. சோ அது மாதிரி அப்ப இந்த கைகள் வந்து கண்களை பொத்தும் பொழுது அந்த கண்களுக்கு அந்த ஆற்றல் கைகள் வழியாக கண்களுக்கு போறது, உடல் சூடு தனியறது. கண்களை பொத்தி செய்யும் பொழுது கண்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட், அந்த மூச்சு இழுத்து விட்டு செய்யும் பொழுது நமக்கு அந்த கண்ணும் ஆசுவாசப்படுது. அப்ப ஆற்றல் கூடுறது, நல்ல ரெஸ்ட் கிடைக்கிறது. உடல் முழுக்க, அதாவது நுரையீரல் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப அருமை. இயற்கை பார்த்தவனுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இந்த நுரையீரல் வந்து எவ்வளவு பெருசு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் பெருசு அப்படிங்கிறாங்க. 436 சதுர அடியும். அதை மடிச்சு 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 இந்த உள்ளுக்குள்ள, இந்த உடலுக்குள்ள அந்த சின்ன இடத்துல எப்படி வச்சிருக்காங்க பாங்க இறைவன். அவ்வளவு ஒரு 500 பேர் இருக்கலாமா, பிரிச்சு வச்சா ஒரு 500 பேர் இருக்கலாமா, அவ்வளவு பெரிய ஒரு ஞான ஒரு படைப்பு. 2 லட்சம் காற்று அறைகள் இந்த நுரையீரல்ல, நம்ம நுரையீரல் இருக்கு. நம்ம அந்த 2 லட்சம் காற்றுகளுக்கும் பிராணவாயுவை நம்ம உள்ள இழுக்கிறது கிடையாது. நம்ம வந்து அவசர யுகத்துல வேக வேகமா மூச்சை எடுக்கிறோம், வேக வேகமா மூச்சை வெளியில விடுறோம். அது வந்து 2 லட்சம் காற்று பயிர்களுக்கும் ஆற்றல் போகிறது கிடையாது. நம்முடைய இந்த தசைநார் மூச்சு பயிற்சி 7 நிலைகளும் நாம செய்யும் பொழுது முழுவதுமான இந்த நுரையீரலுக்கு இந்த பிராண சக்தி, பிராணவாயு போய் சேர்றது. அப்ப என்ன ஆகும், ஆயுள் காலம் நீளும். ஆச்சரியமா இருக்கு இல்லையா. தசைநார் மூச்சு பயிற்சி நம்ம ஆயுள் காலத்தை நீட்டிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆற்றல் வரும் வழி என்னெல்லாம் பார்க்கும்பொழுது உணவுல இருந்து வருது. உணவு, நீர், காற்று, அதுக்கப்புறம் பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, மையப்பகுதியிலிருந்து வருது கதிரியக்கம், மற்றும் பிரபஞ்ச களத்திலிருந்து நம்ம இந்த ஆற்றல் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப இது வந்து நம்ம நுரையீரல் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு காற்று மென்மையாக இழுத்து காற்றை மென்மையாக விடும் பொழுது அந்த தூய்மையான அந்த பிராண சக்தி நம்ம உடலுக்குள்ள உள்ள இழுக்கும்போது அந்த ஆற்றல், ஏன்னா நம்ம அந்த உணவு மூலமாவே நிறைய எடுத்துட்டோம்னா மற்ற வழிமுறைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்ப அந்த உணவு அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து நம்ம இருந்துடும். அடுத்தது மனோமய கோஷம், பிராணமய கோஷம்லாம் நம்ம போறதே கிடையாது. அன்னமய கோஷத்திலேயே நம்ம இருந்துடுறோம். நிறைய உணவு, பிடிச்ச உணவு எல்லாம் சாப்பிட்டு அந்த புலன் மயக்கத்திலே இருந்துடுறோம். இந்த பயிற்சிகள் முறையாக செய்யும் பொழுது நமக்கு காற்று வழியாக, நீர் வழியாக, பிரபஞ்ச களம், பிரபஞ்ச ஆற்றல், பூமி அந்த வழியாலாம் நம்ம வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் எனர்ஜியை. அப்போ உடம்புல எனர்ஜி குறையறதுதான் இல்லையா. நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் மூலமாக நம்ம ஜீவகாந்தம் செலவாகிறது சொல்றோம். அந்த ஜீவகாந்தம் குறையும் பொழுது, இருப்பு குறையும் பொழுது பசி உணர்வாக தோன்றுது. அப்ப உணவு எடுத்துக்கிறோம், பசி இருக்கும், ஆனா அளவோட சாப்பிடுவோம். அப்ப நமக்கு வேண்டிய ஆற்றல் வந்து காற்று மூலமாவும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்ப இது வந்து ஒரு முறைப்படுத்தப்படும் பொழுது உடல் எடை குறையும். உடம்பு வெயிட் லாஸ் ஆகி மெலிந்து போக மாட்டோம். உடலுக்கு இந்த வெயிட்டோட இருக்கணுங்கிறது அந்த சமன்படும், இந்த உடல் எடை சமன்படும். அவ்வளவு அருமையான பயிற்சி சிறுவா. இன்னும் ஆழ்ந்து சுவாசத்தை கவனிச்சு நம்ம இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது அது நமக்கு தவத்திற்கு பேருதவியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பண்றோம்,
நல்லா மூச்சு இழுத்து இந்த தசன மூச்சு பயிற்சி முடிச்சு அதை ரித்தமிக்கா ஃபுல் பயிற்சியுமே ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம தசன மூச்சு பயிற்சி பாக்குறோம். அப்ப நம்ம அது பண்ணும்பொழுது உணர்ச்சி நிலையை கடந்து உணர்வு நிலைக்கு உயருகிறோம். ஒரு படபடப்பா இந்த அம்மா கூட சொன்னாங்க, தவம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னாங்க. இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும்போது எண்ணங்கள் சீராகும். ஏன்னா சுவாசத்திற்கும் எண்ணத்திற்கும் தொடர்பு உண்டு. இந்த சுவாச பயிற்சிகள் நிதானமாக உள்ளிழுத்து நிதானமாக உள்ளிட்டு பண்ணும்போது எண்ணங்கள் சீராகுது, எண்ணத்தின் தரம் உயருகிறது, பாசிட்டிவா இருக்கும். இன்னும் அது என்ன ஆகும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போது அது எண்ணத்தோட எண்ணிக்கை குறையும், ஒரு எண்ணத்துக்கும் மற்றொரு எண்ணத்துக்கும் இடைவெளி அதிகமாகும். அப்ப நமக்கு தவத்தில் ஆழ்ந்து போகிறதுக்கு நமது இந்த சுவாச பயிற்சிகள்லாம் உதவி பண்ணுது. அதனாலதான் தவத்திற்கு முதல் நாடி சுத்தி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றோம். அது மட்டும் இல்லாம நமது ஆயுள் காலத்தை நீட்டிக்கிறது அப்படிங்கிறாங்க. இது ஆச்சரியமா இருக்குல்ல, ஆயுள் காலம் நீள்றது அப்படிங்கிறாங்க. ஒரு கணக்கு மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, உணர்ச்சி நிலையில ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எவ்வளவோ ஆசைகள் இருக்கு, எத்தனை இருக்கு இல்லையா. அப்ப ஒரு மனிதன் என்ன பண்றான், 15ல இருந்து 20 வரைக்கும் மூச்சு இழுத்து விடுறான் ஒரு நிமிடத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு 20 மூச்சுன்னு வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு தான், சரிங்களா. அப்படி இருக்கும்போது மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மூச்சு 5 நிமிஷத்துக்கு. இந்த பயிற்சி 5 நிமிஷம் ஆகும் இல்லையா, 5 நிமிஷத்துக்கு அந்த 100 மூச்சு. அதே நம்ம வந்து இந்த பயிற்சிகள் செய்து செய்து மூச்சு நிதானமான வேகத்தோடு போயிட்டு வரும் பொழுது ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சு, அதுதான் ஆவரேஜ். மனிதனோட ஆவரேஜா சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சு. அப்படி பண்ணும்போது 75 மூச்சா இழுத்து விடுறோம். அப்ப 25 மூச்சு சேவ் ஆகிறது இல்லையா. அப்ப என்ன ஆகுது நமக்கு, இந்த சுவாசத்தின், அதாவது மனிதனோட ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. சோ அப்ப 120 ஒரு நிமிடத்துக்கு 15ல இருந்து 18 மூச்சு இழுக்கணும். ஆனா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே நாம் இருந்து கொண்டு கோபம், கவலை, வருத்தம், துக்கம், பொறாமை, ஆவேசம், இது மாதிரி பல உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலைகள் நமது சுவாசத்தை வேகமா நம்ம டெபாசிட்ல இருந்து சுவாசத்தை எடுத்துக்கிறது. அப்ப நம்ம எடுக்கும்போது நம்மளோட ஆயுட்காலம் குறையிறது. அப்ப அது வந்து நமது இந்த சுவாச பயிற்சிகள், முழுமையான மனவளக்கலை யோக பயிற்சிகள் நமது ஆயுட்காலத்தை நீட்டித்து கொடுக்கின்றன. அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதனால உடல் பருமனும் என்ன காரணத்துல குறையுதுன்னு சொல்லி சொன்னேன். இது மட்டும் இல்லாம காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாருதுங்கிறாங்க. அந்த காதை டச் பண்ணி நம்ம பண்றோம் இல்லையா, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காதை தொட்டு பண்ணும்போது அழுத்தி பண்ணாதீங்க, காதை மூடிய நிலையில தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை செய்யணும், மூச்சை இழுத்து விடுறோம், அந்த தைராய்டு கிளாண்ட் எல்லாம் டிராவல் ஆகி போகும். மூச்சு இழுக்கும்போது நல்லா ஃபுல்லா டிராவல் ஆகும். அந்த தைராய்டு பாராதைராய்டு அந்த கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேஷன் வரும். அப்ப அது வந்து தைராய்டு சுரக்கிறது வந்து அது பேலன்ஸ் ஆகும். அப்புறம் குரல் இனிமையாகுங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரே தெரியா ஜானகி அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பட் இந்த குரல் இனிமையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வயதானாலும் இந்த வயசு ஆக ஆக கூட அந்த குரல் வளம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 5லே அளவு முறை, அந்த உணவிலே ஒழுங்கு. ஏன்னா காற்றை வந்து அதிகமா கிரகிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப உணவு எடுத்துக்கிறதுல ஒரு அளவு முறை வரும், அறிவு சொல்றத மனம் கேட்க ஆரம்பிக்கும். இருதயத்தில் மேல் பகுதியில் இருக்கிற கொழுப்பு நீங்கிறது அப்படிங்கிறாங்க. இருதய பிரச்சனை பெரிய பிரச்சனை, நிறைய பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறோம். இப்ப கொழுப்பு குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்ங்கிற அந்த பேட் கொலஸ்ட்ரால் செய்யறதுல நிறைய இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த கொழுப்பு நீங்கிறதுங்கிறாங்க. நுரையீரல்ல நீர் சேராமல் நிறைய கேள்விப்படுறோம், லங்ஸ்ல வந்து நீர் சேர்ந்துடுறது அப்படிங்கிறாங்க இல்லையா. சோ அது பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கறது. ஸோ நீர் சேராம இருக்கும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வராது. லங்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இது வந்து பெஸ்ட் பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான நுரையீரலுக்கான ரொம்ப எளிமையான, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண வேண்டாம், மிகவும் எளிமையான அருமையான பயிற்சியை சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. நாம பண்ண வேண்டியது தினம் செய்யணும், விடாத பண்ணணும், வைராக்கியமா சங்கல்பம் போட்டு உடற்பயிற்சி காயகல்பத்தை நாம் செய்யணும். செய்யும்போது இத்தனை பலன்கள். தொடர்ந்து பயணிப்போம். அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த இன்னைக்கு வந்து தசைநார் மூச்சு பயிற்சி கடைசி 5 நிலைகள், அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்.
அடுத்த இன்னொரு வகுப்புல இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்தது கண் பயிற்சிக்கு போவோம். அல்லது வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா அன்பர்களினுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதே போல நம்முடைய உடற்பயிற்சியில தசைநார் மூச்சு பயிற்சி அதை பத்தின விளக்கங்களையும் அதனோட பலன்களையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்கம்மா. அந்த பயிற்சி பண்றதுனால நம்மளுடைய உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு நம்ம வருவோம். தவம் சித்தியாகும், காது கூர்மையாகும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும்படியா எளிமையா சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். இன்றைய மாலை அமர்வில் கேள்வி பதில் அமர்வை மிக சிறப்பாக வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துறைகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.